இந்த வீடியோ இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்ட்ல எப்படி பாஸ் பண்றது, எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடக்கூடிய வீடியோ. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் 2ல எல்லா சாப்டர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் பண்ணணும், என்னென்ன கேல்குலேஷன்ஸ் பண்ணணும், என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமில் ஃபைனல் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் கெயின் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்மளால் இந்தந்த ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 3 ரூல் தெரியுது, 2 ரூல் தெரியல, 2 இன்ஃபர்மேஷனுக்கு ரூல் தெரியல அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைக்காது. பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபார்மேட் என்ன, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எந்த வீடியோவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய டிப்ஸ், உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறீங்க மேம், எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க் கொஷினில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற டிப்ஸ் தான் நான் எந்த வீடியோவாக இருந்தாலும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்லேயுமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா 2 மார்க் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஒரு மினிமம் 4 லைனில் தான் ஆன்சர் எழுத போகிறீங்க, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது மினிமம் ஒரு 7 கொஷின் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 14 மார்க் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் 2ல் ப்ராப்ளம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 2 மார்க் கொஷின்ஸ். ஓகே, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே போல் ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸோட லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கொஷின் பேப்பர்ஸில் எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுனாலும் நீங்கள் செக் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் போட தெரியலனாலும் ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சாப்டர்லையுமே கண்டிப்பாக ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வர வைக்க முடியல அப்படின்னாலும் அதுக்குரிய ஸ்டெப் மார்க் வாங்க முடியும் இல்லையா? அப்போது இந்த இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்டில் உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் சாப்டர். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் கெயின் சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் அசட்னா என்ன, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் கெயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் இந்த சாப்டரை புரிஞ்சுக்கவே முடியும். ஓகேவா? ஸோ இந்த 4 வீடியோ இம்பார்ட்டன்ட் வீடியோ, கேபிட்டல் கெயினோட மீனிங் எது, கேபிட்டல் அசட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு எது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் இது, அந்த கெயின் கால்குலேட் பண்ணுற ஃபார்மேட் என்ன, இந்த 4 வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் அடுத்து நீங்கள் ப்ராப்ளம், இப்போ நான் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொஷின் நம்பர், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 4 வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் போட முடியும். ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபார்மேட் தான். ஓகேவா? அதாவது அந்த அசட்டோட சேல்ஸ் வேல்யூ என்ன சேல்ஸ் பண்ணணும், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸை மைனஸ் பண்ணணும், சேல்ஸ் நெட் கன்சிடரேஷன் கிடைக்கும், அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், எக்ஸம்ஷன்ஸ் என்னென்ன எக்ஸம்ஷன்ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ஃபார்மேட். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கும். பட் இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு பதில் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கு நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், டிடக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சாப்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இது நம்ம வந்து ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேல் பண்ணுற ப்ராப்ளம் கம்பல்சரி நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 5 மார்க் ப்ராப்ளம் தான், ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ நான் ஃபார்மேட் காட்டினேன் இல்லையா, அதை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 5 மார்க்லேயே 2 கொஷின் கேட்பாங்க. அது பாருங்கள், ஒரு கொஷின் வந்து தியரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 2 கொஷின் நீங்கள் இதிலேருந்து எதிர்பார்க்க முடியும். வீடியோ கூட போட்டிருக்கேன், இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி கேபிட்டல் கெயினில் 2 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நான் சொன்ன முதல் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட முடியும். ஸோ கேபிட்டல் கெயினில் கம்பல்சரி உங்களுக்கு 2 ப்ராப்ளம் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே கொஷின் பேப்பரில் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 20 10 மார்க் ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி புக்கும் ஒய் ஹரிபிரசாத் ரெட்டி. ஓகே, ஸோ இந்த புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 63 64. ஓகே, பேஜ் நம்பர் 8.104. இந்த மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ சம் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன், நீங்கள் அந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன எக்ஸசைஸ் நம்பர் சொன்னேன்? 63 64 இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 63 64 ஹவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண இயர் என்ன, சேல் ஆன இயர் என்ன, அதாவது செக்ஷன் 54ல் டிடக்ஷன்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள், உங்களுக்கு சேல் கன்சிடரேஷன், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் அதை விற்று புதுசாக ஒரு ஹவுஸ் வந்து அக்கயர் பண்ணுறது, இந்த மாடலில் 10 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 64 பார்த்தீங்களா, இதோட ஹெட்டிங்கே செக்ஷன் 54 தான். 54 அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம். 64ல் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், சேல் கன்சிடரேஷன், அதை விற்று வாங்குறது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கொஷின்ஸ் 2ம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கேபிட்டல் கெயின் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 2 நாள்லேயும் நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பேப்பரில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க? கேபிட்டல் கெயின் ஏப்ரல் 2020 கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் பேப்பரில் 2 கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 13ம் சரி 14ம் சரி 5 மார்க்லேயே உங்களுக்கு 2 கேபிட்டல் கெயின் வரும், ஒரு 10 மார்க். ஸோ இந்த சாப்டர்லேயே உங்களால் கண்டிப்பாக 20 மார்க் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வச்சு கேட்குற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் பேப்பர் இருக்குது. இன்னொரு கொஷின் பேப்பரில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 22 பேஜ் நம்பர் 8.88ல் இருக்குது. இந்த சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்ளம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 54, இதுதான் ரிப்பீட்டட் கொஷின் உங்களோட கேபிட்டல் கெயின் சாப்டரில். பேஜ் நம்பர் 8.104ல் நான் சொன்னேன் இல்லையா, 63 64 பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு மறுபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுவே 5 மார்க்கில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கேபிட்டல் கெயின் சாப்டர் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயுமே அண்டர் செக்ஷன் 54 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 14 நினைக்கிறேன், 13 and 14. ஓகே, இது 2மே பார்த்துக்கோங்க. செக்ஷன் உங்களுக்கு எக்ஸம்ஷன் அண்டர் 54. ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14. அந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதை சேல் பண்ணி மறுபடி வர்ற அமௌண்ட்டில் என்ன
டிடக்ஷன் பண்ணுறோம். அதுதான் வந்து உங்களுக்கு என்னது இந்த செக்ஷன் 54 அப்படின்றது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 13, 14 மாடலில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் பார்க்கக்கூடிய சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை விற்றுட்டு வந்து வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ முடிஞ்சால் இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கேபிட்டல் கெயினில் நீங்கள் 20 மார்க்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கேபிட்டல் கெயின் சாப்டரை நான் வீடியோவில் கவர் பண்ணிவிடுவேன். நம்மளோட சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பரில் கேபிட்டல் கெயினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2019 கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் 10 மார்க்கில் 2 or 3 ஓகேவா 3 அசட்ஸை கொடுத்து அதுக்குரிய கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் வரும். இது பார்த்திங்கன்னா மாடல் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6 பேஜ் நம்பர் 8.49 இருக்குது. ஓகே, இங்கே ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி, ஹவுஸு, லிஸ்டட் டிபென்ச்சர்ஸ் இந்த 3மே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கேபிட்டல் கெயினில் ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சிஐஐ கேல்குலேஷன் தான். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். 5 மார்க்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் எந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை சேல் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் கெயின் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, இது 5 மார்க்கில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேபிட்டல் கெயினில் 2 கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கொஷின் பேப்பர்லேயும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் டிப்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் எப்படி படிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன தியரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதோட ஆன்சரோட வீடியோ நான் நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா, அந்த தியரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இப்போ நான் ஏன் கேபிட்டல் கெயின் சாப்டரை இவ்வளோ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க் இந்த சாப்டர்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும், கெயின் பண்ண முடியும். இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேல் பண்ணுறதுக்கு முந்தி ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் மணி வாங்கியிருக்காரு. அந்த மணி வந்து அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட். இந்த மாடல் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் கெயின் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 10 8.58 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். நம்மளோட சேனலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த செம்மை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் சாப்டரில் அடுத்து ஏப்ரல் 2023 என்ன இருக்கோ இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர் வச்சு கேட்குற ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருப்பாங்க. சிம்பிளான ரெசிடென்ஷியல் ஹவுஸ் சேல் ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேபிட்டல் கெயினில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். கேபிட்டல் கெயின் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் அந்த ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 22 அந்த ப்ரொஜெக்டர் சேல் பண்ணுற ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 14 ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் எக்ஸசைஸில் வேறு எந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாடலில் இப்போ நம்ம கொஷின் பேப்பரில் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54, 63, 75, 71 அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 43. ஓகேவா, இதெல்லாம் இல்லஸ்ட்ரேஷன்லேயும் இருக்குது, இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லேயும் நீங்கள் போட்டு பார்த்து என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க முக்கியமான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ப்ராப்ளம் ஈஸியாக போட முடியும். ஓகே, ஸோ இதில் இருக்க ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 9.41 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ என்னென்ன ரூல்ஸ் சம்மரி ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எதெல்லாம் வந்து அதர் சோர்சஸ் இன்கம், அதுக்குரிய பாயிண்ட்ஸ் என்னென்ன, இது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் போட முடியும். ஓகேவா, ஸோ எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய டேபிள் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பேஜ் நம்பர் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
9.3 ஓகே. ஸோ 9.3ல பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ஒவ்வொரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் ஃபஸ்ட்டு, ஓகே. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம். டிவிடெண்ட் இன்கமில் எதெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணணும், கேஷுவல் இன்கமில் எதெல்லாம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டேபிளில் இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த ரூல்ஸ், அந்த இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே என்ன பண்ண முடியும், ஈஸியாக ப்ராப்ளம் போட முடியும், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 and 11 ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் 11ல் இருக்கிறது, ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்து 5 மார்க்கில் கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 18 to 21ல், ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 62 இல்லஸ்ட்ரேஷன் 13 இது பார்த்தீங்கன்னா எல்லா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ் நம்பர் காட்டினேன் இல்லையா, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் நம்பர் 18 21 இருக்கிற மாடலில் கவர் ஆகுது. எக்ஸாக்டாக இதுதான் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கலந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்குறாங்க, ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்கில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன் 11ஓட மாடல். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 11 பேஜ் நம்பர் 9.32ல் இருக்குது, ஓகே. எக்ஸாக்ட் சம்மெல்லாம் கிடையாது, இன்ஃபர்மேஷன்ஸ் கலந்து இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ரூல், என்ன ஆட் பண்ணணும் இது தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு ஒரு 2 வீடியோ நான் போடுறேன், அதில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லேயே இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டிபென்ச்சர்ஸ், செக்யூரிட்டிஸ் அது ரிலேட்டடாக மட்டுமே ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதே போல் 5 மார்க் ஓரியன்டில் என்ன சம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஆர்ஃபி, டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன். அப்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகே. அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லாஸஸ், ஓகே. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, எப்பவுமே ஒருத்தருக்கு எல்லாமே இன்கம் மட்டும் கிடைக்காது, சம்டைம்ஸ் வந்து அவருக்கு வந்து லாஸஸ் கிடைக்கிறதுக்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஹெட்டிங்ஸில் இன்கம் பார்த்தோம். இந்த 5 ஹெட்டிங்ஸ்லையும் இன்கமும் இருக்கலாம், லாஸும் இருக்கலாம். அந்த இன்கம்ல இருந்து லாஸை வந்து எப்படி செட் ஆஃப் பண்ணலாம், இல்லை அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அதுக்கான ரூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸாக இருந்தாலும் சரி, செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்டாக இருந்தாலும் சரி, ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11.27, ஓகே. ஸோ சிம்பிள் தான், பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பேஜ்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ எந்த லாஸை எப்படி செட் ஆஃப் பண்ணணும், இல்லை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், ஓகே. ஸோ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் போட முடியும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக போட முடியும், ஓகே. ஸோ ரூல்ஸ் படித்ததுக்கப்புறம் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் மட்டும் ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1லேயே ஆல்மோஸ்ட் எல்லா ரூல்ஸுமே கவர் ஆகிடுற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ அடுத்த வரப்போகிற வீடியோவில் இந்த சாப்டருக்கும் ரூல்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ எந்தெந்த இன்கம் வருது, அந்த இன்கம்லேருந்து ஏதாவது லாஸ் இருந்ததுன்னா எப்படி செட் ஆஃப் இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அதை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு 5 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம், ஓகே. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம 5 ஹெட்டிங்ஸில் இன்கம் கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அதாவது இன்கம் அண்டர் த ஹெட்டிங் சேலரி, இன்கம் ஃப்ரம்
அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் 5 ஹெட்டிங்ஸில் இன்கம் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துடுவாங்க. ஓகே, சேலரி இன்கம் என்ன வந்தது, கேபிட்டல் கெயினில் என்ன கிடச்சது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஹெட்டிங்கை நீங்கள் முதல்ல எடுத்து எழுதிடணும். பாருங்கள், ஹெட் சேலரி இன்கம் எதுவோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த இன்கம் கேல்குலேட் பண்ணிடணும். அதே போல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ், இந்த 5 ஹெட்டிங்லேயுமே இன்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு எந்தெந்த வேலை இன்கம் வருதோ அதையெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, எடுத்து எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டிடக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன்ஸ் எல்லாமே அண்டர் செக்ஷன் 80ல் வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 80C அப்படின்றது என்ன, நிறைய 80லேயே டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது இம்பார்ட்டண்ட்டான டிடக்ஷன் அப்படின்றத சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான டிடக்ஷன்ஸ் அதிகமாக கேட்குறது 80C அண்ட் 80G தான் உங்களோட கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. 5 மார்க்ஸ் சம். ஓகேவா? ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 80G. ஓகேவா? 80Gயில் எக்ஸசைஸ் நம்பர் 22, 25 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 80Cயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன் 7, 8 ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் போட முடியும். அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸசைஸ், காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸசைஸில் 1 and 11 இந்த சம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் புரியும். ஓகேவா? அப்போ எதெல்லாம் வந்து டிடக்ஷன்ஸு அண்டர் செக்ஷன் 80Cயில் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 80Gயில் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ 80Cக்கு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1 ப்ராப்ளமே நீங்கள் ரெஃபர் பண்ணினா போதும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ராப்ளத்தில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 80G உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 17 கேட்டிருக்காங்க. அவரோட நெட் இன்கம், அதாவது ஆஃப்டர் டிடக்ஷன் என்ன இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் வந்து டிடக்ஷனுக்கு அப்ளிகபிள் அப்படின்ற ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த முறை இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் ப்ராப்ளம் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கேபிட்டல் கெயின் மூலமாக இன்கம் கிடச்சிருக்கு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கெயின் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதிலேருந்து எதெல்லாம் நீங்கள் வந்து டிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத மைனஸ் பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபைனல் ஆன்சர் போட முடியும். ஓகேவா? ஸோ 80C 80G நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் வந்து தியரி சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து 2 மார்க் கொஷினில் 2 வரும், 5 மார்க்கில் 1 அண்ட் 10 மார்க்கில் 1 வரும். இப்போ இந்த செக்ஷன் 80 நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ப்ராப்ளமாக மட்டும்தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தியரி வரும். ஓகே, இது எல்லாமே நான் வீடியோவாக போட்டுடுறேன். தியரி கொஷின் செக்ஷன் 80 வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். எல்லா ரூல்ஸுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தியரி கூட கேட்குறாங்க அடிக்கடி. நான் இப்போ உங்களுக்கு கொஷின் பேப்பரில் காட்டுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5 மார்க் 10 மார்க்கில் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கண்டிப்பாக 5th யூனிட் தியரின்றதுனால உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து ப்ராப்ளம் 80Cயில் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா கொஷின் பேப்பரில், அந்த ப்ராப்ளம். அதே மாதிரி 10 மார்க்கில் வந்து 5th யூனிட் உங்களுக்கு தியரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. பாருங்கள், அதே இங்கே 80 செக்ஷன் 80 பற்றி தான் உங்களுக்கு இந்த இதில் தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கெல்லாம் வித் ஆன்சர் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி கிராஸ் டோட்டல் இன்கமில் என்னென்ன டிடக்ஷன்ஸ், ஏதாவது 5 டிடக்ஷன்ஸ் பற்றி எழுதுங்க அப்படின்னு தியரியில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் 5th யூனிட் கண்டிப்பாக கேட்கணும் இல்லையா. ஸோ பாருங்கள், 5th யூனிட்டில் உங்களுக்கு 2 மார்க்லேயும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. CBDT, TROனா என்ன, CIT, CINனா என்ன. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தியரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிடக்ஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்கள், கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 5th யூனிட். ஸோ தியரி கொஷின் 5th யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டிடக்ஷன் வந்து ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் செக்ஷன் 80 அப்படின்றது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னவாகவும் இருக்கலாம், தியரி கொஷினாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். என்ன மாதிரி கொஷின் அப்படின்னு பாருங்கள், இதுவும் 80C தான் இந்த சம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ்க்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரிகார்டிங் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்டேக், இது 5th யூனிட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா 80C அடிக்கடி கேட்பாங்க சொன்னேன். ஸோ இதுலேயே 2 சம் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பர் இந்த கொஷின் நம்பர் 18ம் சரி 17ம் சரி இந்த 80C 80Gவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின் தான். ஓகே.